வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். எலும்புகளை வலுவாக்குற, உறுதியாக்குற பிரண்டையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்காக பிரண்டை எங்கள் வீட்டில் நான் தொட்டியில் வளர்த்துட்டு வர்றேங்க. அந்த பிரண்டையை கட் பண்ணி எடுத்துட்டு அதிலிருந்து நான் சட்னி அரைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இது நான் எங்கள் வீட்டில் தொட்டியில் வச்சுருக்கிற பிரண்டை செடி. இன்றைக்கி இதை நான் வேறு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் வேறு ஒரு துண்டு பீஸை அதுக்குள்ளேயே நட்டு வைக்க போகிறேன். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன குழி ஒன்று, ஒரு இரும்பு கம்பியை விட்டு ஓட்டை பண்ணிக்கிட்டு அதுலேயே அந்த பிரண்டையை பாருங்கள், இந்த மேல் வேர் மேல் பகுதியை நோக்கிட்டு இருக்கிற மாதிரி பிரண்டையை அந்த தொட்டிக்குள்ளேயே நட்டு வச்சிருவேன். இது மறுபடியும் தண்ணி ஊற்ற ஊற்ற நல்லா வளருங்க. அவ்வளோதாங்க. லைட்டாக நட்டு வச்சாவே போதுங்க, வேர் பிடிச்சிக்கோ. அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வந்தாவே போதுங்க, நல்லா வளர்ந்து வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பிரண்டையை நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கணுக்கணுவாக இருக்கிறத 3-4 உடச்சி எடுத்துக்கணும். அப்போ அதில் வர்ற நார் மாதிரி வருங்க, அதை க்ளீன் பண்ணி எடுத்துடணும். நார் பகுதிகளை நீக்கிட்டு நம்ம 2-3 உடச்சி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இதோட இலைகளையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன். அதுவும் நல்ல உடம்புக்கு நல்ல உறுதியை கொடுக்கும், கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும். அதனால் அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே சட்னி செய்கிறதுக்கு வணக்கிறதுக்காக கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1 கப் சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 பெரிய தக்காளி, கூடவே 6 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் தேங்காய் பல் 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல ஃபஸ்ட்டு பிரண்டையும் பிரண்டை இலையும் போட்டு முதல்ல நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். கூடவே பிரண்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பிரண்டை இலையை நல்லா சின்னதாக உடச்சி கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ கூடவே இந்துப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த பிரண்டையே ஒரு மூலிகை தன்மையாக இருக்கிறதுனால நம்ம கூடவே ராக் சால்ட்டுன்ற இந்துப்பு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. அதுக்காக இந்துப்பு சேர்த்துக்கிறேன். பிரண்டையை கட் பண்ணி எடுக்கிறப்ப கொஞ்சம் கையில் நமப்பு வருங்க. அதை சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டால் சரியாக போயிடும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சரியாக வதக்கலைன்னாலும் கொஞ்சம் தொண்டையில் நமப்பு ஏற்படும். அதுக்காக தான் நல்லா வதக்கிக்கிறது. நல்லெண்ணெய் அதனால தாங்க சேர்த்துக்கிறது. பாருங்கள், பிரண்டை நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்த உடனே கூடவே சின்ன வெங்காயம் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கிறது, பூண்டு 2 சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வரமிளகா, ஜீரகம், மிளகு, புளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கூடவே 2 தக்காளி எடுத்து வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்துப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சிருக்கிற பிரண்டையே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இறக்கிக்கலாம்.
இந்த பிரண்டை சட்னி இட்லி சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அஜீரணத்தை போக்கும், நல்ல பசியை எடுக்கும். எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்க வாரம் 1 நாள் அல்லது 2 நாள் சேர்த்துக்கிட்டு வரலாம். முழங்கால் வலி, எலும்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலியெல்லாம் இருக்கிறவங்க இதை இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இதை கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காயை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆறின பிற்பாடு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கிறப்ப உப்பு தேவைப்படுறத கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகுளுந்து போட்டு தாளிச்சுக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் ஒரு வரமிளகாயையும் போட்டு தாளித்து எடுத்து சட்னிக்குள்ளே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பரான பிரண்டை சட்னியை இட்லி சாதத்துக்கு சாப்பிட்லாங்க. அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.